ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? வெல்கம் டு மை சேனல், அனி லைஃப் சேனல். இப்போ தான் நான் கடைக்கு போயிட்டு வந்தேன். பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 தேங்காய் 100 ரூபா, தக்காளி 1 கிலோ ஒரு 1.5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் 30 ரூபா, பன்னீர் ரோஸ் 1/4 கிலோ 70 ரூபா, வெத்தலை, பழம், மல்லிகைப்பூ, தம்பி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டான், ஸ்நாக்ஸு. மாலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாலை 150 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் அதுவும் 120 ரூபான்னு தான் கொடுப்பாங்க. இப்போ வரலட்சுமி நோம்புன்றதுனால கொஞ்சம் நிறைய விலை விற்கிறாங்க. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இப்போ தான் நான் சாமிக்கு பூஜை பண்ண எல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விளக்கு வைக்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எல்லாம் விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்டூலுக்கும் தொடச்சிட்டு கோலம் போட்டு சரவண பவானி எழுதிட்டேன். பாருங்கள், வெத்தலை தீபத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிரசாதம் தேங்காய், மாதுளம்பழம், வாழைப்பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பால் காய வச்சுருக்கிறேன். பாலில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கற்கண்டு போட்டு காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 8 மணி ஆகும் போது விளக்கு வைக்கலாம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் நம்மளுக்கு நல்ல வழி காமிப்பார். பாருங்க, பூவெல்லாம் போட்டாச்சு, மாலை எல்லாமும் போட்டாச்சு. தெரியுதா உங்களுக்கு? என்னமோ எனக்கு இப்படி கும்பிட்டாதான் எனக்கு திருப்தியாக இருக்குது. அதனால் நான் இப்படி செய்கிறேன். நீங்களாமும் இப்படி தான் செய்யணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நம்மக்கிட்ட கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத அவருக்கு செய்யறதுலாம் நம்ம தயக்கப்படக்கூடாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்காரோ அந்த அளவுக்கு அவருக்கு செஞ்சாதான் அவருக்கு நம்ம செய்கிற நன்றி கடனாக இருக்குமே தவிர நம்ம இது செஞ்சோன்னு பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக செய்கிறது கிடையாது. இதெல்லாம் நம்ம அவருக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்கிறோம். நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நம்ம விளக்கு வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரசாதமும் ஏலக்காய், திராட்சை, முந்திரி, கல்கண்டு எல்லாம் வச்சுருக்கேன். நம்ம விளக்கு ஏற்றிடலாம். விளக்கு ஏற்றிட்டு இது பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் கந்தசஷ்டி படிச்சுட்டு பூஜை முடிச்சேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பூஜை முடிஞ்சிச்சு. செவ்வாய்க்கிழமை பூஜை நல்ல மாதிரியாக முடிஞ்சிச்சு. நீங்கள்லாம் செஞ்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.